வணக்கம். இப்போ ஹெல்த் மேல எல்லாருக்கும் கவனம் அதிகமா இருக்கு. சோ இந்த சிறுதானிய தோசை பிசினஸ எப்படி லாபமா பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த நம்பர்ஸை வச்சு எப்படி இதை சாத்தியமாக்கலாம்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த பிசினஸ் ஆரம்பிக்க ஒரே ஒரு தடவை மட்டும் செய்ய வேண்டிய முதலீடு என்னன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் உங்க தோசைக்கல்லும் பர்னரும் இதுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஆகும். அடுத்து ஒரு நல்ல தள்ளுவண்டி அல்லது டேபிள் வேணும், இதுக்கு ஒரு 10,000. அப்புறம் கரண்டி, பாத்திரம்னு சின்ன சின்ன கிச்சன் சாமான்களுக்கு ஒரு 5,000 ரூபாய். அப்போ மொத்தமா வெறும் 25,000 ரூபாய் தான். பாத்தீங்களா? இதுல உங்க பிசினஸ ஆரம்பிச்சிடலாம். சரி, இப்போ மாசம் என்ன செலவாகும்னு பார்க்கலாம் வாங்க. உங்க மெயின் செலவே இந்த சிறுதானிய மாவு தான். இதுக்கு ஒரு 12,000 ஆகும். அடுத்து தோசைக்கு முக்கியமே சட்னி, எண்ணெய், சைட் டிஷ் தானே, அதுக்கு ஒரு 5,000. கடைசியா கேஸ் சிலிண்டர் மாதிரி எரிபொருளுக்கு மாசம் 3,000 ரூபாய். அப்போ மாசம் பிசினஸ் நடத்த உங்களுக்கு 20,000 ரூபாய் செலவாகும். இங்க பாருங்க, ஆரம்ப முதலீடு ஒரு தடவை தான். ஆனா மாசாந்திர செலவு அதுக்கப்புறம் வர லாபத்தை விட கம்மி. சரி, எல்லாருக்கும் பிடிச்ச பகுதிக்கு வந்தாச்சு. எவ்வளவு வருமானம், லாபம் வரும்னு பார்க்கலாமா? நம்ம டார்கெட் சிம்பிள் தான். ஒரு நாளைக்கு 50 தோசை, ஒரு பிளேட் 40 ரூபாய்க்கு விக்கிறோம். அப்போ மாச வருமானம் 50,000, செலவு 20,000 போக உங்க கையில மாசம் 30,000 நிக்கும். அதாவது 60% லாபம். இது ஒரு அருமையான பிசினஸ் மாடல் இல்லையா? இது மாதிரி சூப்பரான பிசினஸ் ஐடியாஸ் வேணுமா? அப்ப நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு முக்கியமான ரகசியம் சொல்றேன். டேஸ்ட் மட்டும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் கஸ்டமர்ஸை தக்க வைக்கும். வாங்க, முக்கியமான நம்பர்ஸை ஒரு தடவை திருப்பி பார்த்துடலாம். இதை மறக்காதீங்க. இந்த பிசினஸ் மாடலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம லைக் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பிசினஸ் ஐடியாஸ் பார்க்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. பார்த்ததுக்கு நன்றி.